தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நீலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதன் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 19, மேலும் அதிகாரம் 12 இறைவசனம் 1 முதல் 4, மேலும் 10 வரை. இலங்கையில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலின் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புகோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர்களுக்கு வருவாக்கு.
வளமுடன் நீக்கினார். பட்டது அரிசி பேராய் மகனே கருத்தா காது கொடுத்து உன்கினத்தாரை மறந்துவிடு, இறந்தகம் மறந்துவிடு, உனது எண்ணில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. கோவில் பொன்னணிந்து வளமுடன் நீக்கின்றார். பட்டது அரிசி வந்தவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடு அக்கறை போடும் அழைத்து வரப்படுவர். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, திருவசனங்கள் 20 முதல் 26. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிப்படைய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானகத் தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 1 இறைவாக்குகள் 39 தொடக்கம் 56 இறுதியாக. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று நற்செய்தியை தவிர்த்து எத்தனை வாசகங்கள் வாசிக்கப்பட்டன? எத்தனை? 2. அதில் 2வது வாசகத்தினுடைய கடைசி சென்டென்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? 2ஆம் வாசகத்தினுடைய லாஸ்ட் சென்டென்ஸ் பார்த்து வாசிக்கிறீங்களா? என்னது எல்லாம்? நான் கடைசி சென்டென்ஸ் மட்டும் கேட்குறேன். அப்படியாவது பெறட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, சாவே கடைசி பகைவன். அது மனிதருக்கு வரும்போது அது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பகைவன்ட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நாம் என்ன செஞ்சு தான் ஆகணும்? போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். ஆனால் இங்கே சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இயேசு நினைத்தால் அதை கூட அழிக்க முடியும் என்று இந்த இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. முடியுமா? முடியாதா? எப்படி முடியும்? இன்றைய விழாவே அதற்கு ஓர் உதாரணம். இன்றைய விழாவே அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அதனால்தான் இந்த விழாவன்று இந்த வாசகம் தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆக இயேசு இறந்தார், பிறகு என்ன செய்தார்? உயிர்த்து எழுந்தார். உயிர்த்து எழுந்த பிறகு என்ன செய்தார்? விண்ணேற்றம் அடைந்தார். அடுத்தது அன்னை மரியா
விண்ணேற்றம் அடைந்தாங்களா, விண்ணேற்பு அடைந்தாங்களா? விண்ணேற்பு அடைந்தாங்க. ஆக அன்னை மரியாவை ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது போன்று சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். அந்த சாவு கூட அண்டாவண்ணம், நெருங்காவண்ணம் அன்னை மரியாவை நம் ஆண்டவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லுகிறார். எனவே அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட விழாவைத்தான் நாம் இன்று விண்ணேற்பு பெருவிழா. யாரோ ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார், விண் ஏற்பு. நான் பல தடவை ஒவ்வொரு தடவையும் இதை சொல்லுவேன், ஏன்னா அப்போ தான் மக்கள் மனதில் பதியும். விண்ணேற்றம் என்பது வேறு, விண்ணேற்பு என்பது வேறு. விண்ணேற்றம் இயேசு ஒருவர் மட்டும்தான். அவர் தன்னுடைய தந்தையிடமிருந்து பெற்ற தனது ஆற்றலால் அவர் விண்ணேற்றம் அடைகிறார். ஆனால் அன்னை மரியா இயேசுவுக்கு நிகரானவர் அல்ல, இயேசுவுக்கு நிகரானவர் அல்ல. இயேசுவுக்கு நாம் வழிபாடு செலுத்துகிறோம். அன்னை மரியாவுக்கு நாம் என்ன செலுத்துகிறோம்? வணக்கம் செலுத்துகிறோம். வழிபாடு அல்ல, வணக்கம் செலுத்துகிறோம். அதனால் இந்த அன்னை மரியா ஒரு இடைநிலையாளராக இருக்கும் பணியைத்தான் அவர் மேற்கொள்ளுகிறார். கானாவூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்து விட்டது என்று அறிந்தவுடனே தன்னுடைய மகனிடம், மகனே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகிறார். இது ஒரு பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன். அவரிடம் அதை தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும் ஆற்றல் இல்லை. தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுகிறார். எனவே தாயினுடைய விருப்பத்தை ஏற்று மகனாகி இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். அதுபோல இன்று எத்தனையோ அன்னை மரியாவினுடைய ஆலயங்கள் இருக்கின்றன. அதற்கு 1008 பெயர் இருக்கின்றன. அங்கெல்லாம் நாம் சென்று ஜெபிக்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற ஆரோக்கிய மாதாவோ, பணிமய மாதாவோ, அடைக்கல மாதாவோ, உத்தரிய மாதாவோ, இப்படி எத்தனை மாதாவாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய சொந்த வல்லமையினால் நாம் கேட்பதை கொடுப்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர் கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். அன்னை மரியா பரிந்துரை செய்து கேட்டு மறுக்கப்பட்டது என்று எதுவுமே கிடையாது. உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை. உம்மால் கைவிடப்பட்டதாக உலகத்தில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை. எனவே நாம் மரியாவிடம் ஜெபிப்பது எதற்காக என்றால், இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் கொடைகளையும், நமக்கு நம்முடைய வாழ்வில் என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அந்த அன்னை மரியா பெற்றுக்கொள்கிறார். அதனால்தான் நம்ம குடும்பங்களில் நிறைய பேர் சொல்லுவோம், நாம் கேட்டு அப்பா கொடுக்காட்டினாலும் அம்மா கேட்டால் உடனே என்ன செய்வாங்க? அப்பா என்ன செய்வாங்க? கொடுக்க மாட்டாங்களா? நம்ம அப்பாட்ட பிடிவாதமாக 2-3 நாள் கேட்டுக்கிட்டே இருப்போம், அது கிடைக்காது. ஆனால் அம்மாட்ட சொன்னோம்னா, அம்மா 2 வார்த்தை சொன்னாங்கன்னா உடனே அப்பா நமக்கு அதை செய்து கொடுப்பார். அது போன்றுதான் இந்த அன்னை மரியா பரிந்துரைப்பவராக அவர் வாழ்ந்தார், வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார், இன்னும் வாழ்வார். எனவே அவர் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். இன்று எலிசபெத் அம்மாள் நற்செய்தியிலே பார்க்கிறோம், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர் என்று சொல்லுகிறார். அதனால் தான் பெண்களுள் அவர் ஆசி பெற்றவராக திகழ்ந்ததால் தான் உடலோடும் ஆன்மாவோடும் அவர் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அதனால் எத்தனையோ பெண்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். பெண்களுள் பிறந்தவர்களுள் ஒருவருக்கு மட்டுமே இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால், இவர் இறைவனால் சிறப்பான விதத்திலே தன்னுடைய ஒரே மகனை பெற்றெடுப்பதற்காக இவர் படைக்கப்பட்டவர், இவர் உருவாக்கப்பட்டவர். எனவே இந்த உலகிலே எத்தனை பெண்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இருக்கப் போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் பெண்களிலே மிக உயர்ந்தவர், மிக சிறந்தவர், முன்னிடம் பெற்றவர். எனவேதான் இவருடைய வயிற்றிலே நம் ஆண்டவர் இயேசுவை தந்தையாம் இறைவன் பிறக்கச் செய்கிறார்.
அந்த அளவிற்கு சிறப்பான விதத்திலே இவரை அவர் தேர்ந்து கொண்டார். தேர்ந்து கொண்ட அந்த ஆண்டவர் உடலோடும் ஆன்மாவோடும் இவரை எடுத்து கொள்ளுகிறார். காரணம் என்ன? இவருடைய பரிந்துரை தொடர்ந்து இந்த மானிட சமுதாயத்திற்கு தேவைப்படுகிறது என்கிற ஒரே காரணத்தால் தான். எனவே நமக்கு தேவையான அனைத்து அருள்வரங்களையும் அந்த அன்னை மரியா வழியாக எடுத்துரைக்கின்ற பொழுது அவை நமக்கு கிடைக்கும். ஆமென். ஆண்டவரே, அனைத்து வகையிலும் வாழ்த்து தருவீராக. இந்த வல்லமை ஜப்பத்தை பெற்றுள்ளோம். வேதத்தில் மனித உழைக்கும் பயணமான ஜப்பத்தையும் கொப்படுகிறோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்து வகைகளை வாழ்த்து பெறுவீராக. வல்லமையில மந்திரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான ரசத்தை கொடுக்கின்றோம். எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, ஆன்மீக மனம் இங்கே உள்ள புனித ஏற்றரும் ஆண்டவரே இறைவன் ஆண்டவர் திருமணம் கொடுக்கும் பரிவு புகழ்ந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எரிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது.
இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய உம் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல்,
கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்து 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 திருவுடல். முறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.